பெற்ற தாய் உயிருடன் இருக்கும்போதே அவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கிய செல்ல மகனின் செயல் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது தந்தை பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தாய் ஜானகி என்ற லட்சுமி அம்மாள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு தனது தாயின் பெயரில் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் பெற்ற விக்னேஷ் தமது தந்தை பெயரில் இருந்த நிலத்தை பட்டா மாற்றம் செய்துள்ளார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஊருக்கு திரும்பிய தாய் ஜானகி தமது கணவர் பெயரில் இருந்த நிலம் பட்டா மாற்றம் செய்யப்பட்டதை அறிந்துள்ளார். இதனையடுத்து திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் சென்ற ஜானகி தான் உயிருடன் இருக்கும் போதே தமது பெயரில் இறப்பு சான்று வாரிசு சான்று பெற்று பட்டா மாற்றம் செய்துள்ளதாக ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளார். திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப்பின் உத்தரவின் பேரில் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் ராஜேந்திரன் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட ஜானகியின் மகன் விக்னேஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அளித்த மனுவின் அடிப்படையில் அப்போதைய ஆத்துப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜா என்பவர் முறையான விசாரணை நடத்தாமல் தவறுதலாக இறப்பு சான்றிதழ் வழங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து உயிருடன் இருக்கும் பெண்ணிற்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலர் ராஜா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அளித்த புகாரின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் ராஜா மற்றும் மனுதாரரும் ஜானகியின் மகனான விக்னேஷ் ஆகிய இருவர் மீதும் மோசடி உள்ளிட்ட பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்து கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்ற தாய் உயிருடன் இருக்கும் போதே அவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கிய செல்ல மகனின் செயல் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.